தனது விஷயத்தில் அழுந்தியிருக்கும் 8 குணங்களை குறிப்பிக்கின்றபடியால் தத்புருஷன் மத்திய புருஷன் என்று வழங்குகிறது. மேலும் சிவம் என்பது ஒன்றே. சூரியக்கலை சாதாரண ஜீவர்கள் சந்திரக்கலையில் பிறப்பதும் இயற்கை. பக்குவர்கள் சூரியக்கலையில் பிறப்பதும் இறப்பதும் இயற்கை. சூரியக்கலை அனுபவம் கிடைப்பது கஷ்டம். தினம் சூரியக்கலையில் செல்லும்படி மனதை அந்த கண்களில் செலுத்த வேண்டும். அரச மரத்தடியில் சூரியனை வணங்க வேண்டியது என்பது என்னெனில் சூரியக்கலையில் தியானம் முதலிய செயல்கள் செய்ய வேண்டியது பற்றி சொன்னது. இது சூரியக்கலை சந்திரக்கலைன்றது மூச்சு பயிற்சி தான். அதுதான் சூரியக்கலையில் தியானம் பண்ணணும்ன்றத விளக்கம் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறேன்னா, சாதாரண ஜீவர்கள் சந்திரக்கலை அது சாதாரண ஜீவர்கள்லாம் சந்திரக்கலையில் மூச்சு வருமா, அது இறப்புக்கு போய் விடுமா, இறப்புக்கும் போய்விடும். பக்குவர்கள் சூரியக்கலையில் பிறப்பதும் இறப்பதும் இயற்கை. சூரியக்கலை அனுபவம் கிடைப்பது கஷ்டமாக ரொம்ப. அது தினம் சூரியக்கலையில் செல்லும்படி மனதை அந்த கண்கள் நம்ம இந்த 2 கண்ணால் நம்ம பார்க்கணும். இப்படி பார்த்து அந்த மூச்சு பயிற்சி செய்யணும். அதை இப்படி விளக்கம் கொடுத்துருக்காரு. கஷ்டம். தினம் சூரியக்கலையில் செல்லும்படி மனதை அந்த கண்களில் செலுத்தல் வேண்டும். ஆலமரத்தடியில் சூரியனை வணங்க வேண்டியது என்பது என்னெனில் சூரியக்கலையில் தியானம் முதலிய செயல்கள் செய்ய வேண்டியது பற்றி, அதாவது தியானம் முதலிய மூச்சு பயிற்சி தான் சொல்கிறார். அதுவும் இடக்கலை வழக்கலை என்றாங்க. சூரிய சந்திரன்றது வலது பக்கம் மூச்சு இழுத்து இடது பக்கம்ன்றது சூரிய சந்திரன். அதனால் சூரிய பக்கமாக தான் மூச்சு இழுக்கணும், உள்ளே இழுத்து இடது பக்கம் விட பழகணும். அப்புறம் தியானம்னா இதுதான் ஐயா சொல்கிறார். தியானம்லாம் செய்யக்கூடாதுன்றாங்க இல்லையா, அதுக்கு தியானத்தை பற்றி விளக்கம் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறேன்னா, தியானம் செய்ய வேண்டுமானால் ஏதோ ஒரு உருவத்தை தியானித்திருக்க வேண்டும். ஒரு உருவம், நம்ம உருவத்தை கூட வச்சுக்கலாம். ஏதோ ஒரு உருவத்தை நமக்குள்ளே தியானிச்சிருக்கணும். நிஷ்கலமாக இருக்கக்கூடாதான். சாதாரணமாக ஜோதியாக நிஷ்கலமாக இருக்கக்கூடாதுன்றார். அப்புறம் உருவமாக இருக்க வேண்டும். அருவமாக ஜோதியாக நம்ம தியானிக்கப்படாதுன்றார். பின் உருவம் கரைந்து அருவமாகும். அதுவே உருவம் கரைந்து அருவமாகுன்றது. துவைதமாக இருந்தால் அத்வைதம்தானே ஆகும். எப்படியெனில் பார்க்கும் தான் கெடுவதும் அத்வைதம். எப்படியெனில் பார்க்கும் தான் கெடுவது அத்வைதம், பார்க்கப்படும் பொருளும் கெடுவது அதீதம், சத்தியம்ன்றார். இதை தான் சொல்கிறார். தியானத்தில் யாரையாவது ஒரு உருவத்தை நம்ம நினச்சி தியான பயிற்சி செஞ்சால் அந்த தியானம் அதுதான் தியான பயிற்சி செய்கிறத பற்றி ஐயா உரைநடை பகுதியில் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி தான் ஒரு உருவத்தை வச்சு தான் நம்ம தியானம் பண்ணணும். நம்ம சொந்தக்காரங்க ஏதோ ஒன்று அந்த மாதிரி நம்ம யாராவது ஒருத்தவங்கள உருவத்தை வச்சு தியானம் பண்ணால் அவங்களே அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக மாறுவாங்க. அதுதான் உண்மை. இப்போ என் மனசில் என் பையன்தான் இருக்கான், அவனை நான் நினச்சிட்ருக்கேன். அவனே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வெளிப்படுவான்ற ஒரு நம்பிக்கை. அதனால் தியானம் செய்யக்கூடாதுன்றது கிடையாது, தியானம் செய்யலாம். அது இப்படி தான் ஒரு வரமுறை இருக்குது. அதை தான் விளக்கம் ஐயா கொடுக்குறாங்க. அது தியானம் செய்கிறது எப்படின்னா ஒரு உருவத்தை வச்சு தான் செய்யணுன்றாங்க. அப்படி செஞ்சால் தான் நமக்கு அந்த விளக்கம் கிடைக்கும். அதுதான் நிஷ்கலமாக இருக்கக்கூடாதான். சாதாரணமாக நீ உட்காந்து தியானம் பண்ண அது நிஷ்கலமாய் இருக்கப்படாதுன்றாரு. உருவமாக இருக்க வேண்டும்ன்றாங்க. அருவமாகவும் தியானிக்கப்படாதுன்றாரு. அப்புறம் உருவம் கரைந்து அருவமாகும். அந்த உருவமே கரைந்து அருவமாயிடும்ன்றாங்க. துவைதமாக இருத்தல் அத்வைதம் தானே ஆகும். எப்படியெனில் பார்க்கும் தான் கெடுவது அத்வைதம், பார்க்கப்படும் பொருளும் கெடுவது அதீதம், சத்தியம்ன்றது. தீட்சை என்பது யாதெனில் மலம் ஒழிவு. தீட்சை மல ஒழிவுன்றது. தீட்சைன்றது சொல்கிறாங்களே அது மல ஒழிவுன்றாங்க. நித்திய துறவு என்பது அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த 4ஐயும் நித்தியம் 4 காலங்களிலும் செய்து அனுபவித்து பற்றற்று அவங்களோட நம்ம இருந்துக்கினே, அதான் நித்திய துறவுன்னா 4 காலங்களிலும் அதான் அறம், பொருள், இன்பம், வீடு அதெல்லாம் இருந்துகிட்டே பற்றற்று இருப்பது நித்தியத்தை அடைவதற்கு ஏதுவாக இருக்கின்றதுன்றாங்க. அப்புறம் உடம்பின் அருமை. இந்த உடம்பை அலட்சியம் பண்ணாமல் பொன்னை போல் பாதுகாக்க வேண்டும். இந்த உடம்பை மட்டும் விட்டுறாதீங்க, அலட்சியம் படுத்தாதீங்க, பொன்னை போல் பாதுகாக்க வேண்டும்ன்றாங்க. உடலின் அருமையை பற்றி. ஆண்டவர் சோதனை. ஆண்டவர் சோதிக்கிறார் என்பது பிணி, மூப்பு, பயம், பசி முதலியவற்றால் வருந்த செய்விப்பது அல்லன்றாங்க. இதை ரொம்பவும் கவனிக்கணும். ஆண்டவர் சோதனைனா இப்போ பிணி, மூப்பு, பயம், பசி இதனால் வருந்த செய்வது அல்ல.
மரணமடைய செய்விப்பது தான் சோதனை. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற பெரிய மரம் செத்துட்டாங்க, அது சோதனை தான் நமக்கு. அதனால தான் இந்த உடம்பை பொண்ணை போல பார்த்துக்க சொல்கிறாங்க. அப்புறம் ஞான திருஷ்டி, இறந்தவர்கள் உயிர் பெற்று வருவது ஞான திருஷ்டி. ஆதலால் ஞானத்தோடு வருவார்களா, முன்னிருந்து அறிவோடு வருவார்களா என்றால் இந்த மானிட தேகம் ஆண்டவரது சிருஷ்டி அன்று. இந்த மானிட ஆண்டவரோட சிருஷ்டி இல்லையா, அது மாயா சிருஷ்டி. முன்னிருந்த ஞான அஞ்ஞானத்தோடு தான் வருவார்களாம். அதுக்கும் கொடுக்குறாங்க, இறந்தவர்கள் எழுந்துப்பாங்க, ஞான அஞ்ஞானத்தோடு தான் வருவார்கள். ஆனால் கிஞ்சித்து ஞான விசேஷம் உண்டா அவங்களுக்கு, அந்த கிஞ்சித்து ஞான விசேஷம் உண்டாயிருக்குமா அவங்களுக்கு. அதனால் பின் தரிசன விசேஷத்தால் மந்தம் நீங்கி ஞானம் விளங்குமா அவங்களுக்கு. அதுதான் சொல்றாரு. ஆணவ மனம் மனுஷிய வல்லபத்தால் தனக்கு இருக்கின்ற அசுத்தங்களை நிவர்த்தி செய்து கொடுமா என்றால் இது நல்லது இது கெட்டது என்று பகுத்தறிவும் ஞானத்தால் விஷய வாசனையில் கர்ணங்களை செல்ல ஒட்டாமல் தடுக்கக்கூடுமே ஒழிய நிவர்த்திக்க கூடாது. அது ஆண்டவர்களால் சுத்ததேகம் பெற்றவர்களால் தான் முடிகின்றார்கள். இது இது வரும். மனுஷிய வல்லவத்தால் தனக்கு இருக்கின்ற அசுத்தங்களை, நமக்குள்ளே இருக்கிற அசுத்தங்களை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடுமே என்றால் இது நல்லது இது கெட்டது என்று பகுத்தறியும் ஞானத்தால் விஷய வாசனையில் கரணங்களை செல்ல ஒட்டாமல் தடுக்கக்கூடுமே ஒழிய நிவர்த்திக்க கூடாது. அது ஆண்டவர் அருளால் சுத்ததேகம் பற்றவர்களால் தான் முடிகின்றாங்க. அது அருளொளி கிடைத்தால் அத்தருணை சுத்த கரணமாய் நிற்கும். அசுத்தம் வருவதற்கு காரணம் யாதெனில் செம்பில் களிம்பு இயற்கை இருப்பது போல் ஆன்மாவுக்கு ஆணவம் இயற்கை செம்பிலே. ஆன்மாக்கள் ஒரு ஆன்மாக்க ஆணவம் அது இயற்கையாக இருக்குமா, அந்த செம்பில் எப்படி பச்சை கலராக மாறுதோ அது மாதிரி தான் இருக்கும், அவங்களுக்கு ஆணவமாக இருக்குன்றாங்க. இயற்கை உள்ளதை பரிசன உலோகங்களை பொன்னாக்கும் மருந்து நிவர்த்தித்தது ஏமம் ஆக்குவிப்பது போல மாயாக்காரியமான இந்த தேகத்தின் கண் அந்த ஆன்மா இயற்கையாகிய ஆணவ மலம் ஆண்டவர் அருளினால் நீக்க. அந்த ஆன்மா ஆணவத்தோடு தான் இருக்குமா, அது செம்பில் கழும்பு இருக்கிற மாதிரி. அந்த ஆண்டவனோட அருளால் அந்த ஆணவ மலம் நீங்குன்றது பெற்று சுத்த உடம்பாக்கி கொள்ளலாமா. அப்போ ஆண்டவர் அருள் அடைவதற்கு நாம் இடைவிடாது தன்முயற்சியின் கண் பழகுதல் வேண்டும். ஆண்டவனோட அருளை நம்ம அடையலாம் என்ன செய்யணும், இடைவிடாது இறைவன் சிந்தனையில் இருந்து நல்ல முயற்சியில் பழகுதல் வேண்டும்ன்றது. அப்புறம் இதற்கு பிரமாணம் ஓடாது மாயை நாடாது நன்னெறி ஓடாது இரு என்றீர் வாரீர் வாடாது இரு என்றீர் வாரீர் என்றார்கள். ஓடாது மாயை நாடாது நன்னெறி ஊடாது இரு என்றீர் வாரீர் வாடாது என்று இரு என்றீர் வாரீர் என்றது. அன்பு உருவம் கடவுளை காண உண்மையாய் விரும்பினால் அழுத கண்ணீர் மாறுமா, ஆகாரத்தில் இச்சை செல்லுமான்றார்கள். கடவுளை உண்மையாக காணணும்னா, காண விரும்பணும்னு நினச்சோம்னா அழுத கண்ணீர் மாறுமா, ஆகாரத்தில் இச்சை செல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அகங்கார ஒழிவு தன்னை காட்டாது ஒழிக்க வேண்டும். அகங்கார ஒழிவுனா தன்னை காட்டாது ஒழிக்க வேண்டும்ன்றாங்க. இகப்பர காமங்களை விரும்பாமல் இருத்தல் வேண்டும். இந்த காமங்களை விரும்பாமல் இருத்தல் வேண்டும்ன்றாங்க. அவேதம் தங்களை பார்க்க வேண்டுமானால் என்னை பாருங்கள். இறைவனை பார்க்கணும்னா என்னை பாரு, என்னை பார்க்கணும்னா இறைவனை பாரு, அதுதான் சொல்றாங்க. தங்களை பார்க்க வேண்டுமானால் என்னை பாருங்கள், என்னை பார்க்க வேண்டுமானால் தங்களை பாருங்கள், தங்களை பார்த்தால் என்னை பார்ப்பீர்கள், என்னை பார்த்தால் தங்களை பார்ப்பீர்கள். இதுதான் நமக்கு. அதுதான் ஐயா எப்படி சொல்லியிருக்காங்க. இறைவன் நாம் பார்க்கணுன்னா இறைவனை பார்க்கணும், இறைவனை பார்க்கணுன்னா நம்மளை பார்க்குற மாதிரி தான். அதை தான் சொல்கிறாங்க. கவலை கூடாது. உள்ளும் புறமும் ஒரு துணையாக வள்ளல் இருப்பதால் வாட்டம் அடைவதற்கு காரணமே இல்லை. கவலை எதுக்கு நம்ம கவலைப்படணும்? ஐயோ இதில் கஷ்டம் அதில் கஷ்டம், அந்த கஷ்டத்தெல்லாம் கவலையெல்லாம் விட்டுடணும். மனசு சாதாரணமாக வச்சுருக்கணும். அதுதான் சொல்கிறாரு. கவலை கூடாது. உள்ளும் புறமும், புறம் வெளிப்புறம், உள்ள அகத்திலையும் வெளிப்புறத்திலையும் ஒரு துணையாக வள்ளல் இருப்பதால் வாட்டம் அடைவதற்கு காரணமே இல்லை என்றார்கள். கலையறிவும் அருள் அறிவும் 10 ஆசமை ஒரு வண்டி பாரம். இது முக்கியமானது. இது சாதாரணமாக எழுதல. 10 ஆள் சுமை ஒரு வண்டி பாரம், 400 வண்டி சுமை ஒரு சூழ் வண்டி பாரம்ன்றாங்க. இது ரொம்பவும் கவனிக்கணும்.
10 ஆள் சுமைனா ஒரு வண்டி பாரமா, ஒரு 10 ஆள் அவங்க அதில் உட்கார வச்சா ஒரு வண்டி பாரம். 400 வண்டி சுமை ஒரு சூழ் வண்டியும், ஒரு சூழ் வண்டி பாரம். சூழ் வண்டி 1000 கொண்ட நூல்களை ஒரு ஜென்மத்தில் ஒருவன் அதிதீவிர முயற்சியால் படிக்க சிறிய உபாசனை சகாயத்தால் பெற முடியும். அது நல்லா இதை நம்ம கவனிக்கணும். இதை தான் ஐயா சொல்ற, ஒரு இறைவனாரில் பெற்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா 1000 சூழ் வண்டி பாரம்ன்றாங்க. அது அதை நம்ம இறைவன் அருளை பெற்றவங்க அந்த அந்த இதை தாங்குவாங்கன்றாங்க. அப்போ 1000 கொண்ட நூல்களை ஒரே ஜென்மத்தில் ஒருவன் அதிதீவிர, ஒரே ஜென்மத்தில், இந்த ஜென்மத்திலே அதிதீவிர ஜீவ முயற்சியால் படிக்க சிறிய உபாசங்களை சகாயத்தால் பெற முடியும். சிறிய சகாயத்தால் சாதாரணமாக பெற்றுடலாம் அப்படின்றாங்க. அப்படிப்பட்டவன் 1000 ஜென்மம் எடுத்து படிக்கும் கலையறிவை ஒருவன் அருள் முன்னிடமாக சுத்த சிவ அருட்பெருஞ்சோதி அருளால் சுத்த சிவ நோக்கத்தால் அறிய தொடங்கினால் ஒரு கணத்தில் படித்து கொள்ளலாமா. இறைவனோட அருளை பெற்றுட்டோம்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட 1000 ஜென்மம் எடுத்து 1000 ஜென்மம் எடுத்து பெற 1000 ஜென்மம் எடுத்து படிக்கும் கலை அறிவை கலை அறிவு 1000 ஜென்மம் எடுத்து படிக்கிற அந்த கலை அறிவை ஒரே ஜென்மத்தில் நம்ம அடையலாம். இறைவன் அருளால், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருளால், அவரோட நோக்கத்தால் அறிய தொடங்கினால் ஒரு க்ஷணத்தில் படித்து கொண்டு இது சத்தியன்ற ஐயா எப்படி சொல்கிறாரு பாருங்க. இதுதான் ஒரு 10 ஆள் சுமை ஒரு வண்டி பாரமா, 400 வண்டி சுமை ஒரு சூழ்வண்டி பாரம். சூழ்வண்டி 1000 நூல்களை ஒரே ஜென்மத்தில் ஒருவன் அதிதீவிர முயற்சியால், இறைவன் காலை கெட்டியாக பிடிச்ச அதிதீவிர முயற்சியால் இருந்தோம்னா படிக்க சிறிய உபாயங்களை சகாயத்தால் பெற முடியுமா. அப்படிப்பட்டவன் 1000 ஜென்மம் எடுத்து படிக்கும் கலை அறிவை ஒருவன் அருள் முன்னிடமாக சுத்த சிவ அருளால் நோக்கத்தால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருளால் நோக்கத்தால் அறிய தொடங்கினால் ஒரு க்ஷணத்தில் படித்து கொள்ளலாம். இது சத்தியன் வள்ளலார் கைப்பட எழுதியிருக்கிறார். அவர் எல்லாத்துலேயும் 3 தடவை சத்தியம் போட்டிருப்பார். இது போதும், ஏன்னா அதிகமாக படித்தா புரியாது அருட்பெருஞ்சோதி. அதுக்கப்புறம்